மாற்று எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று தேவை என்ற குரலை முதலாக கொடுத்தவர், ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்று கருத்தரங்கை அமைத்து கூட்டணி என்ற ஒன்று உருவாவதற்கு முன்பே பல கட்சிகளை ஒருங்கிணைத்து செயல்பட்டவர். அதற்கான இன்று மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கான ஒரு முதல் விதையை விதைத்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். இன்று இந்த மக்கள் நல கூட்டணியில் பிளவா, மக்கள் நல கூட்டணியில் குழப்பமா, மக்கள் நல கூட்டணியில் கருத்து வேறுபாடா, மக்கள் நல கூட்டணி உடைகிறதா, இப்படி பல்வேறு கேள்விகளை அரசியல் விமர்சகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் எழுப்புவதற்கு காரணமாக இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் மையப்புள்ளியாக இருப்பவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற தீர வேண்டும் என்று முதல் குரலை கொடுத்தவர். மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் வேறு நிலைப்பாடை எடுக்க தான் மட்டும் ஒரு நிலைப்பாடை எடுத்து அதை பகிரங்கமாகவும் வெளியிட்டார் திரு திருமாவளவன். அதைத் தொடர்ந்து இந்த 3 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா, ஒருங்கிணைப்பாளராக வைகோ அவர்கள் நீடிக்கிறாரா இல்லையா, இப்படி பல்வேறு சர்ச்சைகள் மக்கள் நல கூட்டணி சார்ந்து எழுந்தன. அந்த வகையில் இன்று எழுந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தானாக முன்வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய நெல்லித்தோப்பு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திரு நாராயணசாமி அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்திருக்கிறது. இது காங்கிரஸ் பக்கம் இன்று திடீரென்று விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய காரணம் என்ன? காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ற ஒரு அமைப்பை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் சென்று கொண்டிருக்கிறதா? மக்கள் நல கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் என்ற பிரச்சனைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் இது அமைந்திருக்கிறதா? மக்கள் நல கூட்டணி பிளவுபடுகிறதா? கருத்து வேறுபாடுகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றனவா? இப்படி பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு இன்று இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஆதரவு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அதையும் தாண்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த மக்கள் நல கூட்டணி நீண்ட காலம் நிலைக்காது என்ற ஒரு ஆருடத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு விவாதத்தை குறித்து தான், இந்த ஒரு தலைப்பை ஒட்டி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் நேர்களே. மக்கள் நல கூட்டணியும் மாறும் நிலைப்பாடுகளும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த பிரமுகர் செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு லெனின் அவர்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு ரவிக்குமார் அவர்களும் நம்மிடையே இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் இணைய இருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி ஆப்வியஸா திரு ரவிக்குமார் அவர்களுக்கு தான். இந்த ஒரு நிலைப்பாடு, இன்று நீங்கள் புதுச்சேரியில மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கறத எடுத்திருக்கீங்க. நிச்சயமா பல்வேறு சர்ச்சைகள் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எல்லாமே எங்க கூட்டணியில குழப்பம் இல்ல, கருத்து வேறுபாடு இல்ல அப்படின்னு ஒவ்வொரு கட்டங்களிலும் பேட்டிகள் கொடுத்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாள் பூரா. அப்படி அவங்க கிளாரிஃபை பண்றாங்க அப்படின்னும் போதே அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்து விடுகிறது. சில அடிப்படை கேள்விகளை உங்களிடம் கேட்டு அந்த சில சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்றுவிட்டு அப்புறம் நம்ம விவாதத்துக்கு போலான்னு நினைக்கிறேன். திரு ரவிக்குமார், இன்று நாராயணசாமி அவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்திருக்கீங்க. என்னுடைய முதல் ரொம்ப அடிப்படையான கேள்வி, திரு நாராயணசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளிடம் ஆதரவு கோரினாரா, உங்களிடம் கேட்டாரா? கடந்த 27/10/2016 அன்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு நமச்சிவாயம் அவர்கள் வேட்பாளராக இப்பொழுது நெல்லித்தோப்பு தொகுதியிலே போட்டியிடும் இன்றைய முதல்வர் திரு நாராயணசாமி அவர்களுக்கு ஆதரவு அளிக்க கோரி நேரிலே எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து எங்களுடைய நிர்வாகிகளை பார்த்து கடிதம் ஒன்றை அளித்தார். எங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களுடைய ஆதரவையும் கேட்டு கடிதங்களை அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னையிலே பேட்டி அளிக்கின்ற நேரத்தில் திரு நாராயணசாமி அவர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் ஆதரவு கோரியிருக்கிறோம் என்று பத்திரிகையாளரிடத்திலும் தெரிவித்திருந்தார். எனவே அந்த ஆதரவு கடிதத்தை எங்களுடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் புதுச்சேரியினுடைய பிரத்யேகமான சூழலை கருத்தில் கொண்டு நேற்று இங்கே புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கூடி அதை பரிசீலித்தது. அதன் அடிப்படையிலே தான் இந்த முடிவு எங்கள் தலைவருடைய ரவிக்குமார், நீங்களே குறிப்பிட்டது போல அவங்க இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்படி பல்வேறு கட்சிகளுக்கும் கூட அவர் ஆதரவை கோரியிருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய தலைவர் பேட்டி கொடுக்கும் போது கூட புதுச்சேரி அளவில் நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களோட கலந்து பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம், இண்டிபெண்டா முடிவெடுக்கிறதுன்னு நாங்களே ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் உங்களுடைய இந்திய கம்யூனிஸ்டுடன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன், மற்ற உங்களுடைய மதிமுகவுடன் இது பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்தினீர்களா? அதுல அவர்கள் ஆதரவு தெரிவிக்காததுக்கு என்ன காரணமாக தெரிவித்தார்கள்? நீங்கள் என்ன விஷயங்களை முன்வைத்தீர்கள்? அது பற்றிய தெளிவை கொடுக்க முடியுமா? நேற்றைய தினம் இந்த நிர்வாக குழு கூடுவதற்கு முன்னாலே
இங்கே இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய தோழர் ஆர் விஸ்வநாதன் அவர்களிடத்தில் தொலைபேசியில் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம். அதுபோலவே இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொறுப்பாக இருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவருமான தோழர் கே பாலகிருஷ்ணன் அவரிடத்திலும் நாங்கள் இது பற்றி தொலைபேசியில் கலந்து பேசினோம். அவரிடத்தில் இப்படி நாங்கள் முடிவெடுக்க இருக்கின்றோம் என்ற விவரத்தை சொன்னோம். நீங்கள் அந்த முடிவை அறிவியுங்கள், ஆனால் நாங்கள் கூடி ஆலோசித்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறோம். நீங்கள் அறிவிப்பதிலே எங்களுக்கு எந்த மறுப்புமோ தடையும் இல்லை, நீங்கள் அறிவிக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் நேற்று அந்த தீர்மானம். மதிமுக இந்த லிஸ்ட்ல வரலையோ? இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குறிப்பிட்டீங்க, மதிமுகவிடம் கருத்து கேட்க புதுச்சேரியில மக்கள் நல கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, சோஷலிஸ்ட் கட்சியும் இங்கே இருக்கிறது. சோஷலிஸ்ட் கட்சி அவர்களும் முதல்ல அவர்கள் ஆதரவை தெரிவிப்பதற்கு உடன்பட்டிருந்தார்கள். மதிமுகவை பொறுத்தளவில் புதுச்சேரி நிர்வாகிகள் தேர்தலுக்கு பிறகு இங்கே மக்கள் நல கூட்டணியுடைய கூட்டங்களிலோ போராட்டங்களிலோ அவர்கள் பங்கெடுக்கவில்லை, அவர்கள் ஒதுங்கியிருக்கிறார்கள், தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று நேற்றைய தினம் கூட அவர்களை தொடர்புக்கு முயற்சித்தார்கள். அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே அவர்களோடு கலந்து பேசுகிற வாய்ப்பு இங்கே ஏற்படவில்லை. இது தமிழ்நாட்டிலே மக்கள் நல கூட்டணி என்பது வேறு, புதுச்சேரியில் மக்கள் நல கூட்டணி என்பது இங்கே இருக்கிற தலைவர்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கிற ஒரு அந்த நிலை தான் இருக்கிறது. ரைட், அந்த அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ அடுத்த கேள்விகளுக்கு வரேன். இந்த ஒரு மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதனால் காங்கிரஸுக்கு ஆதரவு அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு உங்களுடைய தலைவர் பேட்டியில முன் வச்சாரு, நீங்களும் அதை தான் ஒரு விளக்கமா சொல்லியிருந்தீங்க. மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முயற்சியானால் உங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கலாமே. ஏன் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அதை செய்ய வேண்டும்? மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் அந்த கோரிக்கையை வைத்தீர்கள், அவர்கள் ஏற்கவில்லையா அல்லது அந்த கோரிக்கையை நீங்க வைக்கல? இல்ல, மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த முழக்கத்தை, அந்த வேண்டுகோளை எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாங்கள் சென்னையில் கூட்டிய மாநாட்டிலே, மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு என்ற பெயரிலே நாங்கள் கூட்டிய மாநாட்டிலே அந்த முழக்கத்தை முன்வைத்தோம், அந்த அறைகூவலை விடுத்தோம். இங்கே மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மதச்சார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்கின்ற அறைகூவலை அந்த மாநாட்டிலே வெளியிட்டோம். அதிலே மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள், தோழர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், தோழர் முத்தரசன் அவர்கள் எல்லோருமே அதில் பங்கேற்றார்கள். நெல்லித்தோப்புல நம்ம அனைவரும் இணைந்து மக்கள் நல கூட்டணியா இணைந்து திரு நாராயணசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற நிலை ஏன் வரல? ஏன் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஆதரவுன்ற நிலை ஏன் வருதுன்றதான் கேள்வி. இதிலே நாங்கள் அந்த மற்ற கட்சிகளுடைய இடதுசாரி கட்சிகளுடைய தலைவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்கின்ற போது அவர்கள் இந்த பிரச்சனைகளில் உடனடியாக உங்களைப் போல வெளிப்படையாக நாங்கள் ஆதரவை தெரிவிப்பது என்பது எங்களுடைய தேசிய அளவில் நாங்கள் அதை முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி தான் நாங்கள் செய்ய முடியும். எனவே நீங்கள் இதில் அறிவியுங்கள், அதில் ஒன்றும் தடை இல்லை, நாங்கள் யாரும் போட்டியிடுவது இல்லை என்று நாம் அதில் ஒரு ஒருமித்த கருத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம். அதனால் நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் அறிவிப்பதில் எங்களுக்கு எந்த மறுப்பும் தடையும் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே அதில் எங்களுக்கு முரண்பட்ட கருத்து இல்லை, நீங்கள் அப்படி அறிவிக்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் அதை தவிர்த்திருப்போம். ஆனால் அவர்கள் நீங்கள் அறிவிப்பதிலே எங்களுக்கு தடையில்லை என்று அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். அதனால இந்த கூட்டணி கட்சிகளிடத்தில் எந்த முரண்பாடும் இல்லை. அவர்களுடைய ஒப்புதலை பெற்றிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு தொலைக்காட்சி நிருபர்களுக்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் எம்பியாக இருக்கக்கூடிய திரு டி.கே. ரங்கராஜன் அவர்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் ரெண்டு விஷயங்களை சொல்றாரு. ஒன்னு, இங்க எங்களுக்கு இந்த மாதிரி செய்ய போறாங்க அப்படின்னு தெரியவே தெரியாது, நாங்க இதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட பேசி காரணத்தை கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இரண்டாவது அவர் சொல்லக்கூடிய கருத்து, தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் எங்கேயா இருந்தாலும் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை, கூட்டணி இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுல நாங்க உறுதியா இருக்கோம், மற்றவங்களும் உறுதியா இருப்பாங்கன்னு நம்புறோம் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். சோ இதுல மக்கள் நல கூட்டணி ஒட்டுமொத்தமாக இந்த 4 கட்சிகளும் பாமக உட்பட 5 கட்சிகளுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை எடுத்திருந்தது. அதிலிருந்து இப்போ விலகி இருக்கிறதோ விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது இல்லையா? இல்லை, அது அந்த போன சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் நாங்கள் எடுத்த நிலை அது. அதற்கு பிறகு மாறி இருக்கிற சூழலில், குறிப்பாக புதுச்சேரி சூழலில் நாங்கள் பிரத்யேகமாக பார்க்குறோம். ஏன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பது மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதி. இங்கே அவர்கள் அதுவும் தென் மாநிலங்களில் வலுவாக காலூன்ற விரும்புகிற பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியை தனக்கு சாதகமான ஒரு பகுதியாக கணித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான்
திருமதி கிரண்பேடி அவர்கள் இங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவர்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏற்கனவே வந்துட்டதுனால என்ன ஆபத்து ஏற்பட்டுருச்சு புதுச்சேரிக்கு அப்படிங்கிறது தான் சந்தேகம் வருதுங்க. கிரண்பேடி அவர்கள் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக டெல்லியில போட்டியிட்டவர் அவர் இங்க வந்திருக்காருன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் திட்டம் இல்லாம அவங்களை இங்க அனுப்பல. எனவே எல்லாருக்குமே தெரியும் பல விஷயங்களை முன்னெடுத்து செய்யறாங்க, நேரடியா போய் மக்களை சந்திக்கிறாங்க, செய்திகள்ல இடம்பெறாங்க. அதனால ஒரு அங்க உருவாயிட்டதா கருது இல்லையா? அங்க கிரண்பேடி அவர்கள் செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள், அவர்கள் சற்றும் செலுக்காமல் இன்னொரு பக்கம் செயல்பாடுகளை முன்னெடுத்துட்டு இருக்காரு. இல்ல, அந்த செயல்பாடுகளை நாங்கள் மதிக்கிறோம். திரு கிரண்பேடி அவர்கள் மிக சிறப்பாகவே அவர்கள் மக்கள் பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். அதுல எங்களுக்கு பிரச்சனை. அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எப்படி என்ன மாதிரி பாடுபடுத்திட்டு இருக்காங்கிறது தெரியும். அதே போல வடகிழக்கு மாநிலங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியும். எல்லா இடங்களிலுமே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வலுவான ஆட்சி இருக்கிற இடங்களிலேயே அவர்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு பலவித முயற்சிகளை செய்து கொண்டிருக்கார்கள். தென் மாநிலங்களில் அவர்களுக்கு வலுவாக காலூன்றுவதற்கு இன்றைக்கு வாய்ப்புன்னா தமிழ்நாட்டை விடவும் புதுச்சேரியில் அவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் கருதுகிறார்கள். முன்னவே இங்கே அவர்கள் இங்கே பாராளுமன்றத்துக்கெல்லாம் போட்டிட்டு இருக்காங்க. எனவே அவர்கள் இங்கே காலூன்றுவது என்பது அவருடைய ஒரு நல்ல வெளிப்படையான அபாயம் இருக்கிறது. புதுச்சேரியில் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்கும்னா மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கவா? இல்ல தமிழ்நாட்டில் அதை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லைன்னு இல்ல, நாங்க தான் இந்தியா முழுமைக்கும் மதச்சார்பற்ற சக்திகள் ஓரணியில் செல்ல வேண்டும். மீண்டும் 2019 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடுக்கு ஏன் போகல? தமிழகத்துல நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம், நீங்களே போட்டிட்டு இருக்கலாம். நம்ம போட்டியிட கூடாதுங்கிற நிலைப்பாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. ஆமா, நாங்க அங்க 3 தொகுதியிலையும் எங்கள் கட்சி போன தடவை போட்டியிடல. அதனால எங்கள் தலைவர் அதை சொன்னார். இன்னைக்கு தமிழகத்தில் அது மாதிரியான ஆதரவு கேட்டு யாரும் வரவும் இல்லை, அப்படியான ஒரு நிலை இல்லை. இங்கே புதுச்சேரியில் இருப்பது போல புதுச்சேரி முதலமைச்சரே இங்கே வேட்பாளராக இருக்கிறார். இங்கே ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டு அது நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. புதுச்சேரியோட வளர்ச்சி என்பது மிக முக்கியமான விஷயமாக இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் இவர் அந்த வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. எனவே இந்த பிரத்யேக சூழலில் இந்த 2 காரணங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே சார்பற்ற சக்திகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அடுத்தது போலவே புதுச்சேரியை மீண்டும் வளர்ச்சி பாதையில் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை என்னுடைய கேள்வியா இருந்தது. நான் திரும்ப உங்ககிட்ட நிச்சயமாக அங்கே ஒரு இல்ல, அந்த தேர்தல் அங்கே அது மாதிரியான ஒரு வேண்டுகோள் வந்தால் அப்பொழுது நாங்கள் அதை பத்தி பேசிப்போம். ரைட், நான் திரும்ப உங்ககிட்ட வர இன்னும் பல கேள்விகள் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளை நோக்கி இருக்கிறது. நான் திரு வேலுச்சாமி அவர்கள்ட்ட முதற்கட்ட ஒரு கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடைவேளை இருக்க விரும்புறேன். இன்னைக்கு உங்களுடைய தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, இந்த மக்கள் நல கூட்டணி நீண்ட நாள் நிலைக்காது, நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அவங்களுக்குள்ள அப்படின்னு. எந்த அடிப்படையில் அதை சொல்றான்றதை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் முதற்கட்டம். அதாவது இந்த தலைப்பையே நான் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைய விவாதம் என்பது வெறும் மக்கள் நல கூட்டணி சம்பந்தப்பட்ட ஒரு குறுகிய விவாதமாக நான் பார்க்கல. சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் தெளிவாக சொன்னார். அவருடைய தலைவர் தம்பி திருமாவளவனுடைய பிறந்தநாள் அன்று இந்தியா முழுவதும் ஒரு மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர்வோம் சொன்னார். இந்தியாவுக்குள்ளதான் பாண்டிச்சேரி இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் குறுகிய காலத்தில் இந்த 2 ஆண்டு காலத்திற்குள்ளேயே பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்தாலும் அவரும் பதிவு செஞ்சாரு. இப்ப நீங்க அதெல்லாம் காரணமா சொல்றீங்க. சொல்லி முடிச்சாதான் அது புரியும். என்னோட கேள்வி மக்கள் நல கூட்டணி உடையுது. அத நான் சொல்றேன். அது குறுகிய பார்வை, விசாலமான பார்வையில தான் விடுதலை தலைவர் சொன்னதுதான் நான் கேக்குறேன். அதத்தான் நான் சொல்லி முடிக்கிறதுல திரும்பி கேள்வி கேட்டா பதிலே வராது. என்றைக்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உணாவிலே ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றதோ அதற்கு பின்னால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நாகரிகம் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அதற்கு பின்னாலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்த்ததற்கு பின்னால் சின்ன சின்ன அரசியல் கருத்து வேறுபாடுகளை மறந்து மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது. இதுல இன்னொன்றையும் நான் பார்க்கிறேன். தம்பி திருமாவளவன் மட்டும் கடைக்கன் பார்வையை காட்டிருந்தால் அவருக்கு பணம் கிடைத்திருக்கும், பதவி கிடைத்திருக்கும், பரிசுகள் கிடைத்திருக்கும், மாலை மரியாதைகள் கிடைத்திருக்கும். சுயநலத்தை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய சுகோபோகங்களை மறந்துவிட்டு தன்னை நம்பி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஒளி சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒன்றுக்காக
துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இந்த அறிவிப்பை அவர் அறிவித்திருக்கிறார். அதிலே அவரை பாராட்டுவதை விட்டுவிட்டு வேறு விதங்களுக்கு நான் போக விரும்பவில்லை. இல்ல நீங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, நிச்சயமா நீங்க எங்களுக்காக பாராட்டுங்க. இது காங்கிரஸுக்கு மட்டும் ஆதரவு அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகள். நீங்க இவ்வளவு புகழ்ந்து சொல்லக்கூடிய, இவ்வளவு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, உங்களுக்கே ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய தலைவருடைய அந்த கூட்டணி தான் உடைஞ்சிரும், அந்த கூட்டணி எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுன்னு உங்களுடைய தலைவர் நீங்க இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இல்ல, அந்த கூட்டணி என்பதே அது இன்றைக்கு தேவையில்லை, அது மாறி போய்விட்டது. அந்த கூட்டணியோட இன்னும் பலர் இணைவாங்க, அந்த கூட்டணி பெருசாகும், நாங்க ஒன்றா இணைவோம்னு சொல்லணுமா? அந்த கூட்டணி உடைஞ்சு போயிரும். உங்களுக்கு புரிதல் இல்லைங்கிறதுக்காக நான் அதையே திரும்பி சொல்ல முடியாது. அவர் சொன்னதுக்கு பொருள் என்பது மக்கள் நல கூட்டணியுடைய தேவை இன்றைக்கு இல்லை, நிலைக்காது. அதைத்தான் சொல்றேன். ரொம்ப நாள் இல்ல, இப்பவே இல்லைங்கிறதா நான் சொல்றேன். இன்றைக்கு தேவை என்பது மதசார்பற்ற மக்கள் நல கூட்டணி என்பதல்ல, இந்தியா முழுவதும் ஒரு தேவை வந்திருக்கிறது. மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. ஏன் கம்யூனிஸ்டுக்காக? கம்யூனிஸ்ட் இந்த நாட்டில் அவர்கள் சிசுவாக பிரசவிக்கப்பட்டதே காங்கிரசுடைய கருவறையில் உருவானதுதான் கம்யூனிஸ்ட் குழந்தையே. எங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இந்த தேசத்தை பற்றியும் தேசத்துடைய ஒற்றுமை பற்றியும் நலன் பற்றியும் நாங்கள் சிந்திக்கிற போது எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது என்கின்ற ஒரு பார்வையை இன்றைக்கு தம்பி திருமாவளவன் துவக்கி வைத்திருக்கிறார். ரைட், ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார் திரு திருமாவளவன் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. பொதுவாக தமிழக அரசியலில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகள் மீது எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனம், மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். கர்நாடகாவில் காவிரிக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு, முல்லை பெரியாறுல கேரளாவில் ஒரு நிலைப்பாடு, தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு என்று. இன்று விடுதலை சிறுத்தைகள் பாண்டிச்சேரியில காங்கிரஸை ஆதரிக்கிறது, தமிழகத்தில் காங்கிரஸை ஆதரிக்கிறதா, கர்நாடகாவில் காங்கிரஸை ஆதரிக்குமா, தேசிய அளவில் ஆதரிக்குமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனை தேசிய கட்சிகளுக்கு மட்டுமில்லாமல் மாநில கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு லெனின் அவர்களிடம் முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். திரு ரவிக்குமார் அவர்கள் கடந்த பகுதியில் சொன்னார், நீங்க பார்த்திருப்பீங்க, மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால காங்கிரஸ் கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு புதுச்சேரி மாநிலத்தில் இடைத்தேர்தல் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படை கருத்தை உங்களுக்கு ஏற்பா? நிச்சயமா மதச்சார்பற்ற சக்தியில் ஒன்றிணைன்னு நாங்கள் தேர்தல் நேரத்துக்கு முன்பு கூட மதச்சார்பின்மைக்காக குரல் கொடுத்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே மேடையில் அகில இந்திய அளவிலேயே நாங்கள் ஒரு மேடையை கொடுத்தோம், உருவாக்கினோம், அதில் கருத்துக்களை தெரிவித்தோம், தீர்மானங்கள் கூட வடித்தோம். இப்போ என்ன பிரச்சனைனா, மோடியினுடைய இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிற அடுக்கடுக்கான துன்ப துயரங்கள், தலித் மக்கள் துவங்கி பள்ளிக்கூடம் துவங்கி பல்கலைக்கழகம் வரை, தலித் மக்கள் துவங்கி உயர்குடி மக்கள் வரை மத்திய அரசு மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அவங்களுடைய பிரதிநிதி இங்க இல்ல அப்படிங்கறதுனால நம்ம அதுக்குள்ள அதிகமா போக வேண்டாம். என்னுடைய கேள்வி, அந்த ஒரு அடிப்படை கருத்துல உங்களுக்கு ஏற்பு அப்படின்னா? இல்ல நான் சொல்ல வரேன், மக்கள் நல கூட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்து இன்னைக்கு அந்த ஆதரவு நாராயணசாமி இல்ல அப்படி அல்ல. அதாவது மதச்சார்பற்ற சக்தியில் ஒன்றிணைய வேண்டும் என்கிற தேவை எழுந்திருக்கிறது. அதற்காக தேர்தல் கூட்டணியாக அது முகிழ வேண்டும் அல்லது அப்படிங்கிற பொருள் அல்ல. இப்போதைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பிரத்யோக சூழல் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற மக்கள் நல கூட்டணியுடைய தலைமை தாங்குகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மற்றவர்கள் எல்லோரும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த காரணம் வெளிப்படையானது. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் நடைமுறை எந்த விடுதலை சிறுத்தைகளும் போட்டியிடவில்லை, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப நீங்களும் ஒரு ஆதரவை தெரிவிக்கலாம். இல்ல அது பின்பு கூட நம்ம கட்சிகள் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கலாம். ஆனா அந்த இதுக்குள்ள போகலாம். ஆனா உண்மை என்னன்னா, இன்றைய தேர்தல் நடைமுறை என்பது வெறும் பணபலம், ஜாதி, இவை பின்னோட்ட மதவெறி சக்திகள், இது பின்னோக்கி ஒன்றாக இருக்கிறது. அப்ப இதுல இருந்து மீறி ஒரு நேர்மையான தேர்தல் நடப்பதற்கான உத்தரவாதம் இல்லாத சூழலில் இருக்கிற நிலைமையில் எவ்வாறு செயல்படுவது என்பதுதான் இப்ப அங்க வந்திருப்பது. இப்ப அங்க அவர் நம்ம நண்பர் ரவிக்குமார் மிக தெளிவாக சொன்னார், கிரண்பேடிக்கு நிறைய மரியாதை உண்டு, ஆனால் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி மாநில முதல்வர் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒருவரை இந்த மாநிலத்துக்கு பொறுப்பாக்கி இருக்கிறார்கள். நீங்க கூட பேசும்போது சொன்னீங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் சென்று செயல்படுவது போல ஒரு கவர்னர் போஸ்ட்ங்கிறது வேற. ஆனா அவர் போய் எல்லா கவர்னருக்கும் லெப்டினன்ட் கவர்னருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். நான் அதை தான் சொல்ல வரேன். இப்ப தமிழ்நாடு மாதிரி முழு உரிமை பெற்ற மாநிலம் அல்ல, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது போன்ற மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்கிற அவா அந்த பகுதி மக்களிடம் இருக்கிறது, அரசியல் கட்சிகிட்ட இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிற போது நான் டெல்லியிலிருந்து ஆள மாட்டேன், மாநிலங்களிலிருந்து ஆளுவேன் என்று அவசியம் இருக்கிறதா நீங்களும் உணர்ந்தீர்களே. ஆனால் திரு நாராயணசாமி அவர்களுக்கு கம்யூனிஸ்டே ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கறத திரும்ப நான் வந்து கேட்டேன். மிக தெளிவானது, காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை நிலையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்பதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அதனுடைய பொருளாதார கொள்கை, இன்று வரை அதை கடைபிடிக்கிற கொள்கை,
அதுவும் பாரதிய ஜனதா கடைபிடிக்கிற கொள்கை. இது ரெண்டும் அவங்க செய்யறதை இவங்க செய்வதும், இவங்க செய்வதும் அவங்கள செய்வதுங்கிறது கடந்த கால வரலாறு இருக்கு. எனவே அதுல மாற்றம் வருகிற போது நாங்கள் யோசிப்போம். அதுல மாற்றம் இல்லாத போது நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிற அந்த முடிவுல தான் இருக்கிறோம். ஆனா அதற்காக தெருவுல பிரச்சனை வருகிற போது மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கு. முறியடிப்பதற்கு அனைத்து பகுதி தேசபக்தி சக்திகளையும் ஒன்று திரட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசியல் அவசியத்தை தேர்தல் அவசியத்தோடு போட்டு நாம் குழப்பிக் கொள்ள கூடாது என்பதை என்னுடைய அரசியல் ரீதியா ஒரு பிரச்சனை இஷ்யூ பேஸ்டான ஆதரவு இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய நிலைப்பாடா புரிஞ்சுக்கிறேன். ஏன் இது போன்ற கேள்விகள் எழுது அப்படின்னா வெளிப்படையான கருத்து வேறுபாடுகள் தெரிய ஆரம்பிக்கின்றனவோ அப்படிங்கறதுதான். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிற விஷயம் தொடங்கி இந்த 3 தொகுதிகளில் போட்டியிட வேணுமா கூடாதா அப்படிங்கறதுல சிபிஎம் ஒரு நிலைப்பாடு, இன்று போட்டியிடுவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு அவங்களும் வந்திருக்காங்க. இந்த ஒரு ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் தெரிவித்ததுக்கு பிறகும் கூட டி.கே. ரங்கராஜன் அவர்கள் சொல்கிறார், நம்முடைய பேட்டியில சொல்லியிருக்கிறார் தெளிவா, நாங்க தமிழ்நாடோ புதுச்சேரியோ அந்தமான் நிக்கோபாரோ எங்க இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட கட்சியோட நிலைப்பாடு ஒண்ணுதான். நாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவை ஆதரிக்க மாட்டோம். அப்போ மத்த கட்சிகள் என்ன பண்றாங்கிறது அவங்களுடையது அப்படின்னு. அப்போ ஒருங்கிணைப்பாளராக யார் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது எங்களுடைய கொள்கை தான் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், எங்களுடைய கூட்டு இயக்கத்துடைய அந்த அறிவிப்பு தான் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற கருத்து இடதுசாரிகளிடமிருந்து வருகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போற விஷயம். சோ இதுல ஒரு வெளிப்படையா உள்ளுக்குள்ள நீங்க பேசிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வெளிப்படையாக பேசப்படுகின்றனவோ, வெளிப்படையாக கருத்து வேறுபாடுகள் வைக்கப்படுகிறதோ அப்படின்னும் போது கூட்டணிக்குள்ள குழப்பமோ அப்படின்னு திருநாவுக்கரசர் கேட்கிறது போன்ற சில கேள்விகள் வரதான். நிச்சயமா அது அப்படி வரக்கூடாது. அப்படி குழப்பம் அல்ல. ஜனநாயக அமைப்பு ஜனநாயக ரீதியாக பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் தான். அப்போ கருத்து மாறுபாடு இயல்பு தான், அது வருது. அப்போ அதை பாராட்ட வேண்டும். அதை பாராட்டி அதை வலு சேர்க்கிற விதத்தில் எது உண்மை எது தவறு என்பதையும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு கடந்த காலங்களில் முடிவு எடுத்திருக்கிறார்கள். தனித்தனியான அரசியல் கட்சிகள் என்கிற முறையில் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். கூட்டணி மக்கள் நல கூட்டணி அல்லது கூட்டு இயக்கம் என்கிற போது அதற்கான நிலைப்பாடு வருகிற போது எல்லோரும் ஒத்துக்கொண்ட அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறை. அந்த அடிப்படையிலையும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இரட்டை நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஒன்று இருக்கலாம், அவர்களுக்கு ஒன்று இருக்கலாம். மக்கள் நல கூட்டணியாக முகிவெடுத்து அது கூட்டணியாக கடந்த தேர்தலில் போட்டியிட்ட போது அது வேறு விஷயமாக இருந்தது. என்ன சந்தேகம்னா கடந்த ஒரு வாரமா தனிப்பட்ட கருத்து மட்டுமே மேல வந்துட்டு இருக்கு, கூட்டணியான கருத்துக்கள் அப்படி எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை. அது ஆரோக்கியமான ஒரு விவாதத்திற்கு வழிகோலுகிறது. நிச்சயமா இந்த கருத்து ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இருக்கிறது, நீங்க அதை புறந்தள்ளி விட முடியாது. ஏன்னா இன்னைக்கு அடிப்படையில் கருத்துக்கள் அதே நேரத்தில் முடிவு என்று வருகிற போது இடதுசாரிகள் மிக தெளிவாக இருக்கிறோம். காங்கிரஸ் பாஜக திமுக அண்ணா திமுக, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அண்ணா திமுக இவை இரண்டுமே மிக மோசமான சக்தி. இவைக்கு ஒரு மாற்று வேண்டும் என்கிற மக்களினுடைய அந்த நீண்டகால எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த இயக்கமே முகிழ்ந்தது. அது தேர்தலில் வெற்றியை ஈட்டாமல் இருக்கலாம், நிச்சயமாக எதிர்காலத்தில் அது நம்பிக்கை தருகிற ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் இந்த அரசியல் பயணம் தொடர்கிறது. நான் திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுச்சேரியில இப்போ நாராயணசாமி அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலையை அறிவிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டுல 3 தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குது, யாருக்காவது ஆதரவு தெரிவிக்க போறீங்களா? இல்லை, இப்போ நாங்கள் மக்கள் நல கூட்டணி சார்பில் ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கு அதுவும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய இறுதி முடிவை அறிவிச்சிருக்காங்க. இப்போ தேமுதிக இன்னைக்கு வேட்பாளரை அறிவித்தது. ஏன்னா நாங்கள் முன்னே சட்டமன்ற தேர்தல் போது அவங்க வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் எங்களிடம் ஆதரவு கோரினால் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டால் எங்கள் தலைவர்கள் கூடி அது தொடர்பாக பரிசீலித்து முடிவெடுப்பார்கள். எனவே இப்போதைக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் எழவில்லை. அவர்கள் எதுவும் இதுவரைக்கும் எங்கள்கிட்ட ஆதரவு எதுவும் கோரவில்லை. அப்படி கோரினால் அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் கோரினால் அது தொடர்பாக அப்பொழுது பரிசீலித்து முடிவெடுப்போம். விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை விடுத்தால் பரிசீலிக்க தயார் என்ற விஷயத்தை முன்வைக்கிறீங்க. நம்ம அடுத்த விஷயத்துக்கு நகர்வோம். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் உட்பட தேசிய கட்சிகள் மீது வைத்துக் கொண்டு வந்த தொடர் குற்றச்சாட்டு, மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்து தங்களுடைய நிலையை மாத்திக்கிறாங்க, அதனால அவர்கள் நம்ப தகுந்தவர்கள் இல்லை, பாஜகவும் சரி காங்கிரசும் சரி அப்படின்னு. இன்னைக்கு காவிரி விவகாரம் உட்பட பல்வேறு விவகாரங்கள்ல காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து வந்த விடுதலை சிறுத்தைகள் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரசுக்கு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? இதை பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் ஆட்சியே தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்குது. அவங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியும் தண்ணி கொடுக்கல அப்படிங்கறத நீங்க என்னைக்குமே ஏற்றது இல்லையே. பாஜக தமிழக பாஜக வேற நிலைப்பாடு, கர்நாடக காங்கிரஸ் வேற நிலைப்பாடு. அதுதான் நீங்க இரட்டை நிலைப்பாடுன்னு சுட்டிக்காட்டி வந்தீங்க. பாஜக காவிரி ஆமா, நாங்கள் இப்போ நாங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி மத்திய அரசினுடைய பாஜகவே தமிழ்நாட்டுல இருக்கு. நாங்கள்
ஆமா, நாங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அது ஆதரவு கேட்டு நாங்கள் அங்கே மறுத்துட்டு இங்கே மட்டும் ஆதரிச்சோம்னா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு. இன்னைக்கு அப்படியான ஒரு நிலை இல்லை. இங்கே அவர்கள் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக புதுச்சேரியோட பிரத்யேகமான சூழல். யூனியன் பிரதேசம். நம்ம காங்கிரஸ் ஏன் விமர்சிக்கிறோம்? கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிறது, அவர்கள் காவிரி பிரச்சனையில தமிழகத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தமிழகத்துல இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து தான் தொடர்ந்து நீங்க அப்படி பார்த்தா இந்தியா முழுக்க உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் விமர்சிக்க கூடாது, பீகார்ல போய் விமர்சிக்க கூடாது அப்படி நீங்க சொல்ல முடியாது. அது மாதிரியான நிலைப்பாட்டை நாங்க எடுக்க முடியாது. காங்கிரஸுக்கு பொருந்துமையானால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தாதா? இதுதான் சிம்பிளான கேள்வி. அப்ப இல்ல நீங்க மாநிலத்துக்கு மாநிலம் இப்ப அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற இடங்கள்ல வேறுபாட்ட நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்கன்னா அதை விமர்சிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு இப்போ மக்கள் நல கூட்டணி கட்சிகளுக்கு இடையில இருக்கிற இந்த கருத்து மாறுபாடு தான் வெளிப்படையா வருதுன்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது. இது ஒரு ஜனநாயகத்துல இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நீங்க என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் டிரான்ஸ்பரன்சியே கூடாது என்று நம்ம நினைக்கிறோம். வெளிப்படைத்தன்மையே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரகசியமா மூடு மந்திரமா வச்சிருக்கிறது நம்ம யாரும் கேள்வி கேட்பதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழல்ல நம்ம அப்படி அதுக்கே பழக்கமாகி கொண்டு இருக்கிறோம். டிரான்ஸ்பரன்சி வந்தாவே நமக்கு அது ஏதோ ஒரு புதுசா அதிசயமா தெரியுது. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் இது ஒரு வியப்பளிக்குது. மற்றபடி எங்கள்கிட்ட இருக்கிற வேறுபாட்ட கருத்துக்களை நாங்க விவாதிக்கிறோம். அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. நாங்க ஒரு பொதுவான நிலை எடுக்கிறோம். அது ஒரு ஜனநாயகத்தை நிலைப்பாடு சொல்றீங்க. இதைதான் நான் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். திரு ரவிக்குமார் சொல்றது போல இது ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்கிறது மக்கள் நல கூட்டணி. தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் வெளியில ஒரு பொது வெளியில வச்சு விவாதிக்கிறாங்க. ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்ல இன்னும் சந்தேகம் இருக்கா? இப்போ இந்த மக்கள் நல கூட்டணி கடந்த ஒரு வருட காலமாக இருந்து வருது. இந்த கடந்த ஒரு வருட காலத்தில் இந்த மாதிரி ரொம்ப வெளிப்படையாக அவங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு கட்சியும் அது மாதிரி கூறிக்கொண்டார்களா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கவில்லை. அவங்க எலெக்ஷன் அந்த வர வரைக்கும், அசம்பிளி எலெக்ஷன் வர வரைக்கும் ஏதோ பெரிய அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. ரொம்ப ஒரு கொஹிசிவ் யூனிட்டாக இருக்குது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அதில் வைகோ கலந்துக்கொள்ளாமல் போயிட்டாரு எலெக்ஷனில். அதெல்லாம் ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு. ஸோ அதுலேருந்து தான் அவங்களுடைய வீழ்ச்சியை ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ அதனால் அப்போ இது வரைக்கும் கொடுக்காத தோற்றத்தை இப்போ கொடுக்குறாங்கன்னா அது நம்ம ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு நம்ம கருதுறது அவருடைய கற்பனையை தான் நான் பாராட்ட வேண்டியிருக்கு. சோ அது மாதிரி எனக்கு தோணல. தேர்தல்ல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்தது. அதன் அடிப்படையில் அதாவது இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு வேற அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுன்னு வரும்போது ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும், அதை வெளிப்படுத்துறாங்கன்னு நீ எடுத்துக்கூடாது. அது இல்ல அவங்களுக்குள்ள பேசிக்கலாமே. அதாவது இப்போ நீங்க ஒரு ஃப்ரண்டா இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இதுல இப்போ காங்கிரஸுக்கு நீங்க ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா? ஓகே, இப்போ நீங்க கேட்டீங்க காங்கிரஸ் காவேரியில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ரைட்டு. பட் ஆனால் காங்கிரஸ் தலைமை தேசிய அளவில் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க காவேரி பற்றி? ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக சொல்லுங்க இல்லாட்டி எதிராக சொல்லுங்க. ஸோ அவங்க அந்த விஷயத்துல மௌனமாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பா சொல்றாரு. நீதிமன்றத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளும் சொல்லுச்சு. ஆனா உச்ச நீதிமன்றத்தில் நடுவர்மன்றத்தை அமைக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டதுக்கு அப்புறமும் அது முடியாது என்று பிஜேபி அரசு மறுதளித்தது. முடியாதுன்னு சொல்லல, சட்டப்பூர்வமா செய்யறோம்னு சொல்லிருக்காங்க, கால அவகாசம் வேணும்னு சொல்லிருக்காங்க. தமிழக அரசுக்கு தமிழகத்துக்கு எதிராக செயல்படுகிற விமர்சனம் இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆன் ரெக்கார்ட் அஃபிடவிட்ல இருக்கிறது முடியாதுங்கிற வார்த்தை இல்ல, காலம் வேணும் அப்படிங்கிற வார்த்தை. அததான் 40 ஆண்டு கால பிரச்சனையை இன்னும் நீட்டிப்பது என்பதற்கான கால தேவை இருப்பதாக கருதுவது என்பது அநீதி நிலைப்பாடு. நர்மதா நதி பிரச்சனையில என்ன தீர்வு எடுத்தார்களோ அதே தீர்வு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க முடியாதுன்னு சொன்னதா அவர் பதிவு செஞ்சாரு. ஒரு சின்ன கரெக்ஷன் தான். முடியாது என்பதற்கு இயலாது என்பதற்கு பெரிய வேறுபாடு இல்ல. ரெண்டு பொருள் ஒன்றுதான். புரிஞ்சுக்கிட்டேன். திரு ராமகிருஷ்ணன் ப்ளீஸ் கண்டினியூ. இல்ல அதனால இப்போ அவர் இந்த ஒரு சமீப கடைசி ஒரு 10-15 நாட்களாக நம்மளுக்கு அந்த மக்கள் நல கூட்டணி முன்பு அவங்களுடைய எதிர் என்னன்னா இந்த நீங்க அனைத்து கட்சி கூட்டமா இருக்கட்டும், அதுல கலந்துக்கலாமா வேண்டாமா, இந்த ரன் அப் பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசங்களை வெளிப்படையா சொல்றதுங்கிறது
அதாவது அந்த வெளிப்படையாக மட்டும் பார்க்கணும்னா அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் இந்த வித்தியாசங்களாக வருகின்றது. ஸோ அந்த வித்தியாசங்களாக வரும்பொழுது இப்போ இவங்க இத்தனை நாளாக ஒரு கொஹிசிவாக இருந்தது, ஒரு ஒருமித்த கருத்தோடு இவங்க ஒரு செயல்பட்டது, அது இப்போ செயல்படலை. இவங்க சிதறி போக போறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்துது. அதை மறுக்கிறதுக்கு மாதிரி இவங்க ஒன்றும் ஒரு பெருசா செய்யல. ஏன்னா இப்போ போலாமா வேண்டாமா, இப்போ சிபிஎம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்ல இந்த பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போறோம், அந்த மாதிரி ஒரு இதுவா தான் இருக்கு. ஒரு குழப்பம் தான் நீடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு மற்றும் மேலும் பல விஷயங்களை பேசலாம். நம்ம இன்னைக்கு காங்கிரசுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு, திமுகவும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு என்னும் போது விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் நெருங்குகிறதா என்ற சில பார்வைகளும் கூட முன்வைக்கப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு வேலுச்சாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. தேமுதிக கேட்டா ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு சொல்றாங்க. ஒரு நேற்று வரைக்கும், இன்னைக்கு காலையில முடிவு அறிவிக்கப்படும் வரைக்கும், இலங்கை தமிழர் பிரச்சனையில காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் செய்த கட்சி, காவிரி பிரச்சனையில காங்கிரஸ் துரோகம் செய்த கட்சி, இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ, முல்லை பெரியாறுல நமக்கு ஒத்து வராத கட்சி, தொடர்ந்து தமிழர்களுக்கான விரோத கட்சி, இலங்கை தமிழர்களோட அந்த போருக்கு ஆதரவளித்த கட்சின்னு உங்க மீது வைக்காத விமர்சனங்களிலே இந்த மக்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே சரி, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது உடனே நம்ம அதை ஏற்றுக்கொள்வது சரியான ஒரு விஷயமாக காங்கிரஸ் கட்சி. என் குடும்பத்துல என் அண்ணனுக்கும் எனக்கு என் தம்பிக்கும் அடிதடி சண்டை விட்டு குத்து கூட இருக்கும். என் வீடு பத்தி எரிகிற போது அண்ணனும் என் தம்பியும் என் கூட சேர மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதல்ல, பாண்டிச்சேரி அல்ல. நான் முதல்ல துவக்கத்துல நானும் சொன்னேன், சகோதரர் ரவிக்குமாரும் சொன்னாரு, இந்திய நாடு முழுவதும் ஒரு அச்சமான சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்ப தமிழகத்திலேயே அதை யாருமே முன்னெடுக்கல அப்படிங்கறத. இப்ப தமிழகத்துல ஆதரவு கேளுங்க, மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு கேளுங்க, திமுக கூட்டணிக்கு உங்க யோசனைக்கு நன்றி நாங்க கேக்குறோம். இல்ல நீங்க சொல்லிட்டீங்க, உங்க ஆலோசனை தான் ஏத்துக்கிட்டோமே, அதுக்கப்புறம் திரும்பி அதையே கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற நிலைமை என்னன்னா, நம்ம நண்பர் பத்திரிகையாளர் ரொம்ப சாதுரியமா ஒண்ணு கேட்டார், மக்கள் நல கூட்டணியில ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்களே, அது பிரிஞ்சிருக்கான்னு. ஒரே கட்சி பிஜேபி, ஒரே ஆட்சி மோடி ஆட்சி, அதுக்குள்ளே 1000 பேர் ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எதிர்க்க கருத்து சொன்னா அதுக்கு மாற்று கருத்து இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சிக்குள்ளேயே 1000 கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்கு. கர்நாடகா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி அது இல்ல, ஒரு ஆட்சிக்குள்ள மந்திரிகளே மாறி மாறி சொல்றாங்க. பிரதம மந்திரி போய் நவாஸ் ஷெரீப் மகள் இடத்து போய் விருந்து சாப்பிடுவாராம், ஆனா அந்த ஆட்சியில் இருக்கிற மந்திரி முஸ்லீம்கள் அந்த நாட்டை விட்டு ஓடணும் பாராம். இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா மக்கள் நல கூட்டணியில மட்டும் மதசார்பற்ற சக்திகள் ஒன்னா சேரணும்னு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா அதை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவோட ஏன் இப்படி கேள்வி கேட்கிறீங்கன்னு புரியலையே. இல்ல நிச்சயமா மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை ராகுல் காந்தி பிரஸ் மீட்ல எப்படி கிழிச்சாரு, டஸ்ட்பின்ல போகணும்னு சொன்னாரு. அது மக்கள் நலனுக்காக எங்க உள்கட்சியிலே அது உரிமை. அதே அவங்களுக்கும் நீங்க பண்ணா ஜனநாயகம் கிடையாது. நாங்க செய்ததுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. நவாஸ் ஷெரீப் வீட்டு பொண்ணு கல்யாணத்துல விருந்து சாப்பிட பிரதம மந்திரி போவாரு, ஆனா முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருக்க கூடாது ஓடி போகணும்னு சொல்றதும் இதுவும் ஒண்ணா, ரெண்டு வேறு வேறு. பாஜக பிரமுகர் இல்ல, அதனால நம்ம அவங்க கிட்ட ஒரு மாதிரி இருந்தாலும் ரெண்டு வெவ்வேறு. சரி, இங்க பாஜக இல்லங்கிறதுனால அவங்க கிட்ட விளக்கத்தை பெற முடியாத சூழ்நிலை. நம்ம திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட இறுதியான கருத்தை நான் கேட்க விரும்புறேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு, காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னும் போது விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணுமா, இல்ல அது ஒரு தவறான புரிதலா இருக்கும்? இல்லை, நீங்கள் இப்படியே ஒன்னோட ஒன்று ஈக்குவேஷன் போட்டுகிட்டே போகலாம். அது இல்லை, இது நாங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம். முதலமைச்சர் வேட்பாளராக புதுச்சேரியில் நிற்கிறாரு, அவர் எங்களிடம் ஆதரவு கோரி இருக்கிறார். நாங்கள் பரிசீலித்து 2 காரணங்கள் அடிப்படையில் அந்த ஆதரவை வழங்குகிறோம். ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் இதோட அது ஆதரவு அதோட ஆதரவா நம்ம தமிழ்நாட்டில் நாங்கள் ஒருவேளை தேமுதிக ஆதரவு கோரினால் அதை நாங்கள் பரிசீலிப்போம்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு முதல் படிக்கு விடுதலை சிறுத்தைகள் போயிடுச்சு. இப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேருக்கும் ஆதரவு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உடைக்கப்பட்டு இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஆதரவு அளிச்சா தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயாச்சு. நாளைக்கு திமுக ஆதரவு அளிச்சா தப்பு இல்ல, அதிமுக ஆதரவு அளிச்சா தப்பு இல்லன்னு இஷ்யூ பேஸ்டா நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதுதான் இதோடைய மைய கேள்வி. இல்லை, இஷ்யூ பேஸ்டா கட்சிக்கு ஆதரவு இல்லை. இப்போ காவிரி பிரச்சனைகளை அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் கூட்டினாரு, அதில் நாங்கள் கலந்துக்கணும்னு சொன்னோம், அது வேற விஷயம். இங்கே இதை நீங்கள் உடனடியாக அந்த கட்சிக்கு ஆதரிப்போமா இந்த கட்சிக்கு ஆதரிப்போமா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை.
இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஏன் ஆகஸ்ட் மாதத்திலேயே நாங்கள் இதை அறைகூவல் விடுத்தோம்னு சொன்னால் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மதச்சார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரளும்னு அது அறைகூவல் விடுத்தோம்னா அடுத்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்க போகிறது. இந்த மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணையணும், நம்ம வந்து காங்கிரஸுக்கு அங்க ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கறதுல உங்களுடைய கூட்டணி கட்சிகளே உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற நிலை தானே இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அப்போ ஒட்டுமொத்தமா மதச்சார்பற்ற சக்திகளை ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க எப்படி முன்னெடுக்க போறீங்க? இல்லை, நீங்கள் அந்த கருத்தை முன் வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். இது வந்து உடனே கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. அவங்க நிலைப்பாட்டை அவங்க 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும் தேசிய கட்சிகள். அவங்க உடனடியாக அப்படியே சொன்னதும் இங்கேயே வந்து ஒரு முடிவை மாற்றி அறிவிச்சிட முடியாது அவங்களுக்கு. அவங்க தேசிய அளவில் அதை பரிசீலனைக்கு எடுத்து அவர்களும் பரிசீலிக்க வேண்டும். அவர்களை திரு தோழர் லெனின் அவர்கள் முன்பே குறிப்பிட்டார், பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே மதச்சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைத்து அவங்களே அங்கே கூட்டங்கள்லாம் போட்டாங்க. இன்னைக்கு இந்திய அரசியலில் பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளில் எப்போதெல்லாம் அது மாதிரியான மதச்சார்பின்மைக்கு நெருக்கடி வந்திருக்கிறதோ அப்போல்லாம் இடதுசாரிகள் தான் அதை வந்து காப்பாற்றுவதற்கு முன்முயற்சி எடுத்திருக்காங்க. அது சுர்ஜித்தாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த பிரகாஷ் காரத்தாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்து நம்முடைய யச்சூரியாக இருந்தாலும் சரி, இதில் வந்து அவர்கள் தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியை பேணி கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து அவர்கள் எப்போதும் தங்களுடைய கடமையை புறக்கணிக்க மாட்டார்கள். அதை தான் நாங்கள் வந்து அறைகூவலாக விடுத்திருக்கிறோம். அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அறைகூவல். எனவே அந்த விதத்தில் தான் நாங்கள் அதை நோக்கி நகர்கிறோம். இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, நெருங்கும் போது நிச்சயமாக அத்தகைய முயற்சிகளை நாங்கள் இன்னும் வந்து தீவிரமாக ஈடுபடுவோம். முயற்சி தொடரும் அப்படிங்கிற கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி திரு ரவிக்குமார், நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலில் மாற்று அப்படிங்கிற கோஷம் வந்து பல்வேறு கட்சிகள் முன்னெடுத்தார்கள். பாமக ஒரு பக்கம் நாங்க தான் மாற்று, பாஜக ஒரு பக்கம் நாங்க தான் மாற்று அப்படின்னு மாற்று கோஷங்கள் பல எழுந்து கொண்டிருந்த சூழ்நிலை மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு அமைப்பு ஒட்டுமொத்தமாக 4 கட்சிகள் சேர்ந்து மாற்று அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்தீங்க. தற்போது ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு தனித்தன்மையோடு திகழ வேண்டும், நான் தான் மாற்று என்கிற ஒரு விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற தனி கட்சிக்கு ஒரு தனித்துவம் வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில கடந்த சில வாரங்களாக உங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. மக்கள் நல கூட்டணி அப்படிங்கறத தாண்டி விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாற்று அப்படிங்கறத முன்னிறுத்துறதுக்கான முயற்சியா? அப்படியான எந்த முயற்சியும் கிடையாது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு மாற்று வேண்டும் என்பதும் அதுவும் ஒரு கூட்டணிய ஆட்சி வேண்டும் என்பதும் எங்களுடைய முழக்கமாக இருந்தது. அதில் எங்களுக்கு எந்த மறுப்பும் கிடையாது. அதில் நாங்கள் வந்து பின்வாங்கவும் இல்லை. இன்னைக்கு அடுத்து வர பொது தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் 2019. அதற்கான ஒரு அதற்கான ஒரு மாற்றத்தை நாங்கள் இந்திய அளவில் முன்மொழிஞ்சிருக்கோம். எப்படி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு மாற்றை முன்மொழிந்தோமோ அதுபோல மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரு மாற்றை இந்திய அளவில் நாங்கள் முன்மொழிகிறோம். நாங்கள் ஒரு சின்ன கட்சியாக இருக்கலாம், ஆனால் ஒரு கருத்தியல் ரீதியில நாங்கள் இதை முன்மொழிவாக வைத்திருக்கிறோம். முதல் படியை புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு லெனின் அவர்களுடைய இறுதியான கருத்தை கேட்க விரும்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டும். பொதுவா மக்கள் நல கூட்டணி தேர்தலுக்காக துவக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டு இயக்கமாக தான் இருந்தது. இப்போது மக்கள் நல கூட்டு இயக்கமாக கூட்டணியாக இது தொடர்கிறது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற 3 இதிலையும் நாங்கள் போட்டியிடுதல்னு முடிவெடுத்திருக்கிறோம். உள்ளுக்குள்ளே போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பம்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் கடைசியாக முடிவெடுத்தது போட்டியிடுவதில்லை. இப்போ தேமுதிக போட்டியிட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே எங்க கூட்டணியோடு மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி இருந்தவங்க, அவங்க மக்கள் நல கூட்டணி உள்ள இல்ல, அதை போட்டு குழப்பி தொகுதி உடன்பாடு வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க கேட்டாங்கன்னு வச்சு மறுக்க முடியாது. அவர்கள் கேட்கிறார்கள், கேட்டு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்லாம் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அந்த நிலைப்பாட்டில் என்ன நிலைப்பாடு எடுப்பது என்று நாங்கள் உட்கார்ந்து பேசி அதை முடிவெடுப்போம். ஆனால் இந்த விஷயத்தோடு நீங்கள் புதுச்சேரியும் குழப்பிக்க வேண்டியதில்லை. இந்தியா முழுவதும் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது தேர்தலுக்காக மட்டுமல்ல, அதான் நான் சொல்ல வர்றேன். தேர்தலுக்காக மட்டுமல்ல, மதச்சார்பின் மீது அழுத்தமான நம்பிக்கை உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் சமூக இயக்கங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை பல்வேறு வழிமுறைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா அதற்கான வேலைகளை செய்வோம். என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் தேர்தலோடு குழப்பிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற தேர்தல் நடைமுறை, இந்த இடைத்தேர்தல்கள் எவ்வாறு நடக்கிறது, இந்த இடைத்தேர்தல்கள் வாக்குகள் பெறப்படுகிறதா வாங்கப்படுகிறதா என்கிற கேள்வி இருக்கு. எதற்காக 2-3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டது, தேர்தல் நிறுத்தப்பட்டது, இப்ப ஏன் நடக்குது, அந்த காரணம் சரியாகிட்டதா, அதனுடைய கேண்டிடேட்ஸ் சொன்னாங்களே அவங்க எல்லாம் மாற்றப்பட்டார்களா, இதெல்லாம் விடை தெரியாமல் இந்த குழப்பத்தை மட்டுமே பெரிதுபடுத்துவது என்பது நல்லதல்ல. ஏன்னா பேச வேண்டிய பொருளே அதுதான்.
தேர்தல் கமிஷன் நடவடிக்கை குறித்து பேச வேண்டும், மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும். நிச்சயமா பேசுறோம். இதே அந்த தகவலை கண்டிப்பதுதான் முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். ரைட். சோ மற்ற விஷயங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கறது சரிங்க. அந்த விஷயங்கள் பற்றியும் பலமுறை விவாதித்திருக்கிறோம், இன்னமும் விவாதிக்க போறோம் அப்படிங்கறதையும் பதிவு செஞ்சுக்கிறேன். இறுதியான கருத்து திரு ராமகிருஷ்ணன். அதாவது திரு லெனின் கூறின கருத்துல சில அடிப்படை விஷயங்களை சொல்றாரு. ஸோ இந்த தேர்தல் முறை அதெல்லாம் என்றைக்குமே இருக்க போகிறது இந்த குளறுபாடுகள். ஸோ அப்போனா அதுக்கெல்லாம் விடை காணாத வரைக்கும் நீங்கள் வந்து தேர்தலில் பங்கேற்க போவது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இரண்டாவது, இதை தேர்தலோட இதை குழப்பிக்காதீங்க, இல்லை தேர்தலோட இதை குழப்பிக்கிறீங்க. அதாவது எப்படியுமே இந்த தேர்தல் இப்படிதான் இருக்கும், எந்த தேர்தலையும் பல கோளாறுகள் இருக்கத்தான் இருக்கும். ஒரு ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷன் நடத்துறது தேர்தல் கமிஷன் இல்ல, கமிஷன் பேஸ் சப்ஜெக்ட். ஓகே, அது எப்பொழுதுமே நீங்க தோத்து போறவங்க எப்பொழுதுமே ஃப்ரீ ஃபேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இது வந்து நியாயப்படுத்துறது. ஒரு வருஷமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பணம் கொடுத்து வாக்கு பெறுவதை இந்த பிரச்சனைகள் வந்து லட்டுல முக்தி காலத்துல உலகம் முழுவதும் 1920 காங்கிரஸ் கட்சியை தேர்தல் புறக்கணிச்சது. அந்த சமயத்திலே முதல் தேர்தலிலே பஞ்சாப்ல பொது தேர்தலிலே தமிழ்நாட்டில் முதல் பொது தேர்தலிலே இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் என்னைக்கும் மாறாது. பாரதிய ஜனதா கட்சி நியாயப்படுத்துறது இல்ல. ஒரு நிலைப்பாடுன்னு வர்றது இருக்கிற சூழலில் இன்றைய சூழலில் ஒரு நேர்மையான தேர்தல் நடக்குமா? அவருடைய இறுதி கட்சி முடிச்சிட்டு. அதாவது இப்போ இந்த 52ல இருந்தே இதே பிரச்சனை, பணம் கொடுத்து வாங்குறாங்கங்கிறது இன்னைக்கு இல்ல, 51. அதனால இது எப்பொழுதுமே இந்த குளறுபாடுகள் கோளாறுகள் இருக்கத்தான் இருக்கும். இரண்டாவது, தேர்தலோட நீங்க சம்பந்தப்படுத்த தேவையில்லைன்னு இல்லை. ஏன்னா இப்போ லெஃப்ட் வந்து as a political force பார்லிமெண்ட்ல நீங்க நியூமரிக்கலி கோயிங் டவுன். அதனால நீங்க மதசார்பற்ற கட்சிகள் வந்து நாங்க ஒண்ணு வருவோம், ஆனா வந்து தேர்தலோட சேர மாட்டோம் அப்படின்னு நீங்க குழப்பறீங்க. அது சொல்றதுல எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. தேர்தல் சமயத்துல நீங்க எல்லாமே தேர்தல் குறித்து விவாதம் அப்படிங்கிறது ஒரு கூட்டணி கேக்குறீங்க. நீங்க பொலிட்டிக்கலி நீங்க நியூமரிக்கலி வெரி வீக் ஃபோர்ஸ் ஆயிட்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய முடியும்? அதனால அந்த தேர்தலோட இதுல இவங்களுக்கு இருக்கிற இந்த குழப்பங்கள்லாம் நான் சொல்றேன், காங்கிரஸோட கூட்டு வச்சுக்கலாமா வச்சுக்க வேண்டாமாங்கிறது அந்த குழப்பத்தை இவங்க இது பண்ணணும், தெளிவுபடுத்தணுமே தவிர இதுல வந்து நாங்க அரசியல் சமயம் இது வந்து மற்றபடி செய்வோம், தேர்தலை செய்ய மாட்டோம் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அப்படிதான் இருக்கட்டும், அவ்வளவுதான். அப்படிதான் பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. ரைட். இதை வந்து வெளிப்படையாவே சொல்லிடலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக நேயர்களே, அரசியலில் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது என்ற வாசகம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கும். இதுல நம்ம இந்திய அரசியல் வரலாற்றில் இடதுசாரிகளும் பாஜகவும் ஒரே அரசை ஆதரித்த வரலாற்றை பார்த்திருக்கிறோம். காங்கிரசுடைய அரசியல் இடதுசாரிகள் ஆதரித்ததை பார்த்திருக்கிறோம். திமுகவும் அதிமுகவும் கூட ஒரு திருப்பத்தூர் ஞாபகம், அந்த இடைத்தேர்தலில் இரண்டு திமுகவும் அதிமுகவும் ஒரே கட்சிக்கு ஆதரவளித்த வரலாறு எல்லாம் கூட தமிழகம் பார்த்திருக்கிறது. சோ நிச்சயமாக நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் இல்லாத இந்த அரசியலில் எது வேணா எப்படி வேணா நிகழலாம். எப்படி நாம் முன்பு குறிப்பிட்டது போல இந்த மக்கள் நல கூட்டணி என்பதற்கான ஒரு அச்சாரம் உருவாவதற்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு விதையை விதைத்து ஒரு கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தரங்கை நடத்தி அந்த விஷயத்தை துவக்கினாரோ, தற்போது மீண்டும் திருமாவளவன் அவர்கள் ஒரு தாயக்கட்டை உருட்டி விட்டிருக்கிறார். அவருக்கு இந்த முறை எந்த நம்பர் விழப்போகிறது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.